ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம சேனலில் vlogs அதுக்கப்புறம் லாங் வீடியோலாம் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 1 month கிட்ட ஆயிடுச்சு. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ பெரிய கேப் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. டேஸ் ரொம்ப அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது. சரி, ஒரு குட்டி பிரேக் எடுக்கலாமேன்னு பார்த்தா அது ஒரு ரொம்ப பெரிய கேப் ஆயிடுச்சு. அதுவும் இந்த பிரேக் வந்து ரெஸ்ட்காகலாம் எல்லாம் அன்எக்ஸ்பெக்டடான சில விஷயங்கள்லாம் ஆச்சு. அதனால தான். ஆனால் நம்ம ரெகுலராக vlogs போடல அப்படின்னு சொல்லிட்டு யார் நோட்டீஸ் பண்ண போகிறா அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்னுடைய சில ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் சில கசின்ஸ்லாம் கூட நோட் பண்ணி கேட்டிருந்தீங்க, என்னாச்சு, ஆல் குட் தானா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. பரவாயில்லையே, நம்மளையும் நோட்டீஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம vlog பார்க்குறாங்களே அப்படின்றதையும் தாண்டி நம்ம வந்து ஆளே காணோம், நம்ம என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களே, அதுவே ஒரு குட்டி ஹாப்பினஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த vlog கூட நான் நியூ இயர்க்கு முன்னாடி எடுத்தது தான். vlog எல்லாமே நல்லா எடிட் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலான்னு எடுத்து வச்சேன். அடுத்த நாள் அப்பாவுக்கு உடனே உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. கொஞ்சம் அப்படியே ஹாஸ்பிட்டல் வீடுன்னு சுற்றுறதுல அப்படியே கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டோம். பாடி வைஸ் டயர்ட் ஆகுறோமோ இல்லையோ, மென்டலி ரொம்ப டயர்ட் ஆகிடுவோம் இந்த மாதிரி டைமில். அதுலேயும் இந்த vlog ஸ்டார்டிங்கில் பார்த்துருந்தீங்கன்னா வாக்கிங் எக்ஸசைஸ் அதெல்லாமே பண்ணிட்டு இருந்திருப்பேன். ஏன்னா இது ஃபுல்லாக வந்து டிசம்பரில் எடுத்த vlog தான். அதுக்கப்புறம் 1 month அப்படியே கேப் ஆயிடுச்சு. இப்போ திரும்ப வாக்கிங் எக்ஸசைஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருந்தோம்னா அப்படியே நல்லா போகும். ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாவது ஒரு கேப் வந்துருச்சுன்னா திரும்ப அதை கிக் ஆஃப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போலாம் ஒரு 5:30க்கு எழுந்துக்கணுமா, அச்சோ அப்படின்ட்டு இருக்கு. ஆனால் இந்த டிசம்பர் மாதம் குள்ளேயே காலையில் 5:30க்கு அவ்வளோ ஈஸியாக இருந்து வாக்கிங் போயிட்டு இருந்தோம். கண்டிப்பாக பேக் டு ஃபார்ம் வரணும், கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுவும் என்ன மாதிரி ஒரு சோம்பேறிக்கு இன்னமும் டைம் எடுக்கும். பட் மோட்டிவேட் பண்ணி கண்டிப்பாக நம்ம வந்ததாகணும். என்னடா இது வெயிட் லாஸ் மோட்டிவேஷன் அப்படிலாம் பேசிட்டு சிக்கன் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், சிக்கன் பிரியாணி தான் பண்ணிட்டு இருந்தேன். அது கூட சிக்கன் 65 பண்ணிட்டு இருந்தேன். சிக்கன் பிரியாணி வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணப்போ இந்த தொன்ன பிரியாணி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். அது வந்து எல்லா மசாலாவும் நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி பண்ணுற மாதிரி இருக்கும். பட் தொன்ன இல்லாமல் தான் பண்ணியிருந்தோம். டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. இது வந்து நார்மல் ரெகுலர் சிக்கன் பிரியாணி தான். பட் பிரியாணி எப்பவுமே அந்த பிரியாணி பாட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் பண்ணால் தான் நல்லா வரும் போல இருக்குது. நான் வந்து இந்த ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்மக்கிட்ட அவ்வளோ பெரிய பாத்திரம் இல்லை பிரியாணி பண்ணுற அளவுக்கு. சரி, குக்கர்லேயே ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிசம்பருக்கு அப்புறம் ஜான்வரியில் கூட நான் ட்ரை பண்ணிட்டேன். குக்கர்லேயே பிரியாணி பண்ணுறதுல எக்ஸ்பர்ட் ஆயிடுவோம் போல இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணப்போ கொஞ்சம் இப்படி தான் வந்துச்சு. பட் செகண்ட் டைம் பக்காவாக வந்துருச்சு. ஏன்னா நான் நிறைய இந்த யூடியூப் வீடியோஸில் பார்த்தப்போ கூட இந்த சிக்கன் பிரியாணி நம்ம குக்கரில் வச்சோன்னா கண்டிப்பாக ஒரு மாதிரி கொலன்னு ஆயிரும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. பட் ஆனால் அது வைக்கிற பதத்தில் வச்சா சூப்பராக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெட்ராஸ் சமையல் அக்கா கொடுத்த மோட்டிவேஷனில் தான் ட்ரை பண்ணேன். அதே மாதிரி சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த குக்கிங்லேயே குக் பண்ணுறதை விட இந்த ப்ரீப்ரெப் தான் ரொம்ப பெரிய விஷயம். உட்காந்து அந்த வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது அதெல்லாமே. இதெல்லாம் யாராச்சும் உட்காந்து பண்ணுவாங்களான்னு இன்னும் சரன்னு முடிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. நானும் அப்படி தான் பண்ணுவேன். பட் சம்டைம்ஸ் ரொம்ப போர் அடிச்சதுன்னா டிவி ஆன் பண்ணிட்டு பொறுமையாக அதை பார்த்துட்டே கட் பண்ணுவோம். நமக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும், வேலை செஞ்சதே தெரியாது. அதுவும் அந்த டைமில் இந்த பிக் பாஸ் லைவ் வேறு போயிட்டு இருந்துச்சா, நல்ல 24/7 லைவ் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க பிக் பாஸ்லாம் ஒரு ஷோவா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில சீசன் அப்படி தான் இருக்கும், ரொம்ப டாக்ஸிக்காக அந்த மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் சீசன் வந்து அப்படி தான் இருந்துச்சு. யாராவது உங்கள் ஃபேவரட்ஸ் இருந்தால் மன்னிச்சிருங்க. பட் கொஞ்சம் ரொம்ப ஃபைட்டு, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி டெய்லி ஒரு மாதிரி தான் போயிட்டுருக்கோம். பட் ஆனால் அப்போ நான் ஜெர்மனியில் இருந்தப்போ ரொம்ப தனியாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன். வேறு எதுவுமே எனக்கு பேசுகிறதுக்கோ ஒரு கம்பெனியோ இருக்காது நான் வீட்டில் இருக்கிறப்போ. அதனால நான் பிக் பாஸ் தான் பார்த்துட்ருப்பேன். ஏன்னா நமக்கு டைம் டிஃப்ரென்ஸும் அதிகம் இல்லையா, இந்தியாவுக்கும் ஜெர்மனிக்கும். அதனால வீட்டில் இருக்கவங்ககிட்டையும் பேச முடியாது. எனக்கு டைம் பாஸே அந்த பிக் பாஸ் தான். சரி, டாக்ஸிக்காக இருந்தாலும் என்ன பண்ணுறது, யாரோ பேசிகிட்டே இருக்க மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு பார்த்துட்ருப்பேன். பட் இந்த சீசன் வந்து அந்த மாதிரி கிடையாது. கொஞ்சம் டாக்ஸிக் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. சண்டைலாம் இருந்தாலும் பார்க்கறதுக்கு நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுவும் லாஸ்ட் ஃபினாலே வீக் வந்து ரொம்பவே எமோஷ்னலாக போச்சு. ஏன்னா எப்பவுமே அந்த மணி பாக்ஸ் வந்து வச்சுருவாங்க, யாருக்கு வேணுமோ அவங்க எடுத்துக்கலாம். பட் இந்த வாட்டி வந்து ரன்னிங் ரேஸ்லாம் வச்சு யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அந்த மாதிரி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்துச்சு. அதுக்குள்ள மீன்வயல் என்ன பிளேட்டில் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்ருக்கேன்னா, அப்போ வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு பக்கத்து வீட்டிலேருந்து கேக்கு அதெல்லாமே கொடுத்துருந்தாங்க. நான் கூட பிரியாணி இருக்குமான்னு பார்த்தேன், பட் இல்லை, கேக் தான் இருந்துச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதையே சாப்பிட்டுட்டு நான் பாட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி, நம்ம பிக் பாஸ் ஃபினாலே கதைக்கு வருவோம். ஸோ இந்த வாட்டி ரன்னிங் ரேஸ் வச்சு யார் மணி பாக்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் காசு அப்படின்னு போட்டிருந்தாங்க. லாஸ்ட்டில் வந்து ஜாக்லின் ஓடினப்போ தான் நிறைய இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே ஃபுல்லாக அதான் ட்ரெண்டிங்கில் ஓடிட்டு இருந்துச்சு. எனக்குமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த எவிக்ஷன் பார்க்குறப்போ. ஏன்னா ஒரு சில பர்சன்லாம் நமக்கு வந்து எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருப்பாங்க இல்லையா, நம்ம ஏதாச்சும் மூவியோ சீரியலோ ஏதாச்சும் பார்க்குறப்போ. அந்த மாதிரி எனக்கு பிக் பாஸில் அவங்களோட கேரக்டர் வந்து ரொம்ப கனெக்டடாக இருந்துச்சு. எல்லாருக்கும் தேடி லவ் கொடுப்பாங்க. பட் எல்லாருமே வந்து அதை இது பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு சிலர் யூஸ் பண்ணிக்குவாங்க, ஒரு சிலர் மட்டும்தான் வந்து அதை ட்ரூவாக புரிஞ்சுக்கிட்டு கூட இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குமே அப்படிதான் ரொம்ப ஒரு சில பேர் தான் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்
ஆனால் வந்து அதை ஹெசிடேட்டே பண்ணாமல் எத்தனை பேர் வந்து ஹேட் பண்ணாலுமே அவங்க லவ் மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க. லைக் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு ஜாலியாக அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை பார்க்குறப்போ சில இடத்துல என்னை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால் என்னோட ரொம்ப ஃபேவரட். நான் என்னோட ஹபிபாய்ட்ட சொல்லிட்டே இருப்பேன், என்ன மாதிரி இருக்கல கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் ரொம்ப நல்ல பொண்ணுலாம் சொல்லிக்கல, எனக்கும் நிறைய கோவம் வரும். கோவத்தில் நிறையவே வார்த்தை விடுவேன். என்னை புரிஞ்சுக்கிட்டவங்க அந்த கோவத்தை புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா அது பின்னாடி எவ்வளோ லவ் இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். புரிஞ்சுக்காதவங்க அந்த கோவத்தையே காரணமாக சொல்லி விலகிடுவாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன் உங்களுக்கும் வந்திருக்கா? அப்படி வந்திருந்தா நீங்கள் வந்து எப்படி அதை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். குக்கிங்கில் இந்த ப்ரீ ப்ரெப் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இந்த டேஸ்ட் பார்க்குறது ரொம்ப முக்கியம். அது பார்க்காம ஒரு நம்பிக்கையில் அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உப்போ இல்லை காரமோ நம்ம வந்து கைவிட்டுரும். அதனால் நான் எப்போவுமே குக்கிங் அப்போ பார்த்துக்கிட்டே இருப்பேன். நான் டேஸ்ட் பார்க்கறதுக்காகவே கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிடுவேன். ஏன்னா டேஸ்ட் பார்க்கறதுக்குனே கொஞ்சம் காலி பண்ணிடுவேன். சம்டைம்ஸ் இந்த நோம்பு அப்போல்லாம் அம்மா வந்து குக் பண்ண சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்ம எதுவும் டேஸ்ட் பண்ணாமல் தான் குக் பண்ணணும். அப்போ வந்து கடவுளே எப்படியாவது காப்பாற்றுரு அப்படின்னு சொல்லிட்டு சமைப்பேன். ஆனால் வந்து லாஸ்ட்டாக நான் தீபாவளி நோம்பு அப்போ சாம்பாரில் உப்பு கம்மியாயிடுச்சு, ரசத்தில் புளி அதிகமாகிடுச்சு. அதனால் எப்பவுமே குக்கிங் பண்ணுறப்போ டேஸ்ட் பார்த்துட்டே தான் சமைப்பேன். எத்தனை பேர் அந்த மாதிரி பண்ணுவீங்க? இல்லைனா நான் அதை பார்க்காம சமைச்சா கூட டேஸ்ட் பக்கமாக இருக்கும் அப்படின்றது எத்தனை பேருன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த பிரியாணி பண்ணுறப்போ சரி தம் போட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா குக்கரில் நம்ம டேரெக்டாக விசில் நிறைய வச்சுட்டோம்னா சாதம் குழஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. அதனால் இந்த தம் போட்டுருந்தேன். அது என்னாச்சுன்னா அடியில் கொஞ்சம் தீஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இந்த பிரியாணி எப்பவுமே ஓப்பன் பண்ணுறது இந்த ராக்கெட் லான்ச் பண்ணுற அளவுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா அது நல்லா வருமா இல்லை குழஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே டெக்ஸ்சரே நல்லா இருந்தது. சிக்கன் பிரியாணி பண்ணுறதுலாம் ஒரு விஷயமா அப்படின்ட்டு நினைக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அது ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா இந்த சாம்பார் காரக்குழம்பு கூட எப்படியாவது பண்ணிடலாம். அப்படியே டேஸ்ட் சரியாக வரலனா கூட நம்ம சொல்லிக்கலாம், எனக்கு இந்த சாம்பார்லாம் பண்ணி பழக்கம் இல்லை, அதெல்லாம் இந்த டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் தான் குக் பண்ணுவேன், அதெல்லாம் சூப்பராக வரும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லிக்கலாம். ஆனால் இந்த சிக்கன் பிரியாணி சொதப்பிடுச்சுன்னா நமக்கே ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட குக் பண்ணுவோம். பிரியாணி அப்படின்றது ஒரு ஃபுட்டையும் தாண்டி ஒரு எமோஷன் நிறைய பேருக்கு. அந்த மாதிரி தான் எனக்கும். ஏன்னா நான்வெஜ்னாலே நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதுவும் பிரியாணினா பிடிக்காம இருக்குமா. ஆனால் என்ன குக்கரில் வச்சதுனால ரைஸ் மட்டும் லைட்டாக குழஞ்சிருச்சு. பட் செகண்ட் டைம் இதே மெத்தடில் ட்ரை பண்ணேன், சூப்பராக வந்துருச்சு. ஸோ லேர்னிங் தானே எல்லாமே, சூப்பராக கற்றுக்க வேண்டியது தான். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.